ஜும்மாவுடைய நாளில் யார் முதலாவது நேரத்தில் வாரார், முதல் நேரம் சூரியன் உதிச்சத்திலிருந்து அவர் அன்றைக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த தர்மம் செய்த நன்மை கிடைக்கும்டாங்க ரசூலுல்லாஹ். முதலாவது வாரம் அல்ல, முதலாவது வாரவர் அல்ல, முதலாவது நேரத்தில் எத்தனை பேர் வருகிறார்களோ அவர்கள் ஒருவரும் ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மைண்டாங்க. இரண்டாவது நேரத்தில் வாரவங்க யாராக இருந்தாலும் ஒரு மாட்டை அறுத்து பங்கு வச்ச நன்மை கிடைக்கும்ண்டாங்க. மூணாவது நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ ஆடுண்டாங்க. நாலாவது நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அல்லாஹுடைய தூதர் கோழிண்டாங்க. அஞ்சாவது நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ ஒரு முட்டையை தன் பக்கத்து வீட்டு காரனுக்கு அல்லது சகோதரனுக்கு அன்றைக்கு ஒரு முட்டையை கொடுத்துட்டு தர்மம் செஞ்ச மனுஷன் போல என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஊரில் பணக்காரெல்லாம் இருப்பாங்க, ஒவ்வொரு கிழமையும் ஒட்டகம் கொடுப்பாங்களா, ஒவ்வொரு கிழமையும் மாடு கொடுப்பாங்களா, ஒவ்வொரு கிழமையும் மாடு கொடுப்பாங்களா, ஒவ்வொரு கிழமையும் கோழி கொடுப்பாங்களா? பணக்காரர்கள், பெரும் பெரும் செல்வந்தர்கள், அவர்களால கூட ஒவ்வொரு கிழமையும் செய்யலாம். ஏழைகள் ஏழைகள் ஆச்சரியம், ஆக குறைந்தது அவர்களுடைய பொருளாதார நிலை ஒரு கோழியை கூட தர்மம் செய்ய முடியாத ஒரு நிலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பெருமாண்டமான தர்மத்துடைய பெருமதி, தர்மத்துடைய நன்மையை வெள்ளிக்கிழமை நாளையில் அல்லாஹ் ஸ்பெஷலாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறான். வெள்ளிக்கிழமை நேரத்தோட குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள போனா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க. பள்ளி வாசல்கள்ல வாயில்ல மலக்குமார்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். மலக்குமார்கள் சாதாரணமாக பள்ளிவாசலுக்குள்ள எல்லா நேரத்திலையும் இருப்பாங்க. ஆனா வெள்ளிக்கிழமையில எங்க நிப்பாங்க தெரியுமா? இதோ முன்னுக்கால இருக்கிற வாசல நிப்பாருங்க. இந்த 4 வாசல 4 வாசலையும் இருப்பாங்க. கையில ஏடு இருக்கும். முதலாவது நேரத்தில் வாரவங்க பதிவாங்க. இரண்டாவது நேரத்தில் வார அப்துல்லா வந்துட்டார், முகமது வந்துட்டார், இப்ராஹிம் வந்துட்டார், யூசுப் வந்துட்டார். பெண்களுக்கு இல்ல, ஆண்களுக்கு மாத்திரம் பதிஞ்சு கொண்டே போவாங்க. இந்த வாசல்ல வாரவங்கள, அந்த வாசல்ல வாரவங்கள, அந்த வாசல்ல வாரவங்கள. இமாம் எப்ப பிம்பருக்கு ஏறிடுவாரோ எழுதப்பட்ட பேர் லிஸ்ட் அப்படியே மூடப்படும். அவர்கள் அனைவரும் வந்து முன்னால சஃப்ல இமாமுடைய ஹுத்பாவை கேட்கறதுக்கு உட்கார்ந்துருவாங்க. இமாம் பிம்பருக்கு ஏறத்துக்கு பின்னுக்கால வரக்கூடியவருடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீ இந்த வெள்ளிக்கிழமை நான் லேட்டாகி தான் வந்தேன், ஏண்ட பேர் இல்லை. மாசத்துல 4 வெள்ளிக்கிழமையும் இமாம் பிம்பர்ல ஏறினத்துக்கு பின்னுக்காலதான் ஓடோடி வருகிறேன், ஓடோடி வருகிறார்கள். இமாம் பிம்பருக்கு ஏறினத்துக்கு பின்னுக்கால தொழுகையில இமாம் இறங்கி தக்பீர் கட்டும் வரை வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் மலக்குமாருடைய லிஸ்டுக்குள்ள வரமாட்டார்கள். அப்ப எதுக்கு வந்துட்டு போறாங்க? என்னமாவது உள்ள சொல்லிடுவாங்களோ வெள்ளிக்கிழமை ஜும்பாக்கு போகலண்டா, மனைவிட நச்சரிப்பு போய்தான் ஆகணும். இப்படி பள்ளிக்கு வரவங்க வராமல் இருந்துடலாம். இமாம் பிம்பர்ல ஏறினதுக்கு பின்னுக்கால பள்ளி வாசலுக்கு வாரவங்க வாரதும் உண்டு, வராம இருப்பதும் உண்டு. மாலையில் இந்த கண்டிக்கு அசருக்கு போறவும் மலக்குமார்கள் எல்லோரும் அந்த லிஸ்ட கொண்டு போய் ஆட்ட கொடுப்பாங்க, அல்லாட்ட கொடுத்துருவாங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இவ்வளவுதான், 250 பேர் 300 பேர் வார பள்ளிவாசல்ல இமாம் பிம்பருக்கு ஏறத்துக்கு முன்னுக்கால 150 பேரா? 150 பேர் தான். இப்போ கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நான் இந்த மகன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் இமாம் பிம்பருக்கு ஏறத்துக்கு பின்னிக்கால தான் போறத நான் வளமையாக்கி கொள்ளக்கூடியவனாக இருந்தா அவங்க மனசுல கொஞ்சம் கேட்டுக்கங்க, நான் ஜும்மாக்கே போகல, நான் ஜும்மாக்கே என்ன செய்யல, நான் போகல, என்ற பேர் லிஸ்டில் வரல. இலங்கையில் உள்ள பாடசாலைகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்த
முஸ்லீம்கள் பெரியவர்கள் எல்லாம் சண்டை பிடிச்சி பெரிய சண்டை பேச்சுவார்த்தை நடத்தி எங்கட முஸ்லீம் பிள்ளைகள் எல்லாம் ஜும்மாக்கு போகணுமாம், நேர காலத்தோட எங்களுக்கு பாடசாலையில் ஒரு 11:30 எங்களுக்கு டைம் தாங்க என்று சொல்லி நேர காலத்தோட டைம் எடுத்தாங்க. பாடசாலை விட்டுட்டா பிள்ளைகள் எல்லாம் ரோட்லையும் அங்கேயும் இங்கேயும் குளிச்சு கொண்டு மது செஞ்சு கொண்டு சண்டை பிடிச்சி எடுத்தது ஜும்மாக்கு வாரத்துக்கு. ஆனால் ஜும்மாக்கு யாரும் இல்லை, எல்லோரும் வழியில். கொஞ்சம் பேர் லேட்டாகி வருவாங்க, கொஞ்சம் பேர் மனைவியோட கதைச்சி கொண்டு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இங்கே பாங்க சின்னத்துக்கு போகிறது தான் குளிக்கவே போகிறது, கொஞ்சம் பேர் ரோட்டில் கதைச்சு இருக்கிறது, கொஞ்சம் பேர் வெளியில் ஃபோனோட இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். ஆனால் இதே நேரம் உங்களோட ஒரு ஏஜி ஆஃபீஸில் அல்லது இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலையும் 5000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு தகவல் கிடைத்தால், ஒரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நாள் அவர் பணக்காரராக இருக்கலாம், நடுத்தர வயதுடையவராக இருக்கலாம், அல்லது இளைஞராக இருக்கலாம், ஏழையாக கூட அவர் இருக்கலாம். உங்களோட மனவனிலை என்ன? உங்களோட மனைவியுடைய மனவனிலை என்ன? உங்களோட மனைவிக்கு தான் தெரியும் ஐயானோட பெருமதி, உங்களுக்கு தான் தெரியும் ஐயானோட பெருமதி. நீங்க அனுப்புவீங்க, உனக்கு மகனை கொண்டு போய் நிறுத்தாட்டுவீங்க, உங்களோட வைஃபோட கேசுவா நீங்க வரப்படாது, நீங்க நிக்கணும். 5000 ரூபாய் கொண்டு வரணும், 4 கிழமை 20000 ரூபாய். உலகத்தில் 20000 ரூபாய் பெருமதி கண்ணுக்கு முன்னால மனைவிக்கு வழங்குது, உங்களுக்கு வழங்குது. ஆனால் மர்மையில ஹவுதுல் கௌசருடைய பெருமதி வழங்குதில்லை, அரசுடைய நிழல் வழங்குதில்லை, வலது கையில பட்டோலை தரப்படுகின்றது வழங்குதில்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வழங்குதில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் வழங்குதில்லை, மேலான சுவர்க்கம் வழங்குதில்லை, தர்மத்துடைய பெருமதி வழங்குதில்லை. அதனால ஆகிரால ஆசை இல்லை, ஆகிராவுடைய பெருமதியில இன்பம் இல்லை, உலகத்துடைய பெருமதியில இன்பம். அதனால நானும் நீங்களும் நேரம் எடுக்கிறோம், காலம் எடுக்கிறோம், கால் கடுக்க நிற்கிறோம், மாறி மாறி நிற்கிறோம். சுப்ஹானல்லாஹ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, ஜும்மா நாள் வந்துட்டா உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கிங்க, நேரத்தை எடுத்துக்கங்க. இன்றைக்கு நான் நேர காலத்தோட போகணும். ஏன் போகணும்? இந்த நன்மைகளோடு சேர்த்து ஜும்மா உரை என்பது அன்பார்ந்தவர்களே ஆகாக முக்கியமானது. பள்ளிவாசல் நிர்வாகம் திறமை பெற்ற நன்றாக உரையாற்றக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளிலும் சமுதாயத்துக்கு தேவையான, சமுதாயத்தில் நடந்த பிரச்சனைகள், சமுதாயத்தில் நடக்கிருக்கின்றவைகள், குடும்ப பிரச்சனைகள், ஒழுக்கம் சம்பந்தமான விவகாரங்கள் எல்லாம் ஜும்மால உரையாற்றும் பொழுது நான் அந்த உரையை கேட்பதற்கு இல்லை என்றிருந்தால், என்னுடைய மகன் இல்லை என்றிருந்தால், இது என்ன வாழ்க்கை? இது என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கை நமக்கெல்லாம் தேவையா என்று எண்ண தோன்றுகின்ற அளவுக்கு நானும் நீங்களும் ஜும்மாவுடைய நாளில், ஜும்மாவுடைய தினத்தில் இந்த உரைகளை புறக்கணித்து வாழ்ந்தோம் என்றால் நானும் நீங்களும் நஷ்டவாளர்களாக மாறிவிடுவோம் என்ற ஒரு அபாயத்தை உங்களுடைய மனக்கண் முன்னே கொண்டு வந்து இந்த உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன்.